கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சுய பரிசோதனை. ஒரு குற்றவாளி தன்னுடன் சேர்ந்து குற்றம் செய்த தன் உடன் குற்றவாளிகளாலேயே குற்றவாளி கூண்டிற்குள் நிறுத்தப்படுவது எவ்வளவு கொடுமையான நிலை! ஆம், இன்று அநேக வேளைகளில் இது போலத்தான் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு தவறு செய்துவிட்டு அதில் ஒருவனை மட்டும் தண்டனையை அடையுமாறு சூழ்நிலையை ஏற்படுத்துவது இயல்பான ஒன்றாகிவிட்டது. ஒருவரை குற்றம் சாட்டும் முன்பதாக அதனை சொல்வதற்கு நாம் தகுதியாய் இருக்கிறோமா, அல்லது அந்த குற்றத்தில் நமக்கும் பங்கு இருக்கிறதா என்ற சுய பரிசோதனை மிகவும் அவசியமாயிருக்கின்றது. இந்த நாளுக்குரிய வேத பகுதியிலும் கூட இதே ஒரு நிகழ்வினைத்தான் நாம் காண முடியும். தங்களுக்குள் அநேக பாவங்களை வைத்துக்கொண்டு ஒரு பெண் தான் செய்த தவறுக்கு தண்டனை பெற வேண்டும் என ஒரு கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளாதபடிக்கு அதன் பின்பு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் குற்ற உணர்வின் நிமித்தம் பின்வாங்கி போன நிகழ்ச்சி இந்த நாளில் நமக்கும் கூட ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றது. நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். பிறரை குற்றம் சாட்டும் முன்பதாக நம்மை நாம் சுய பரிசோதனை செய்வதும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் தண்டனை அல்லது மன்னிப்பையும் மறுவாழ்வையும் குறித்து நாம் சிந்திப்பதும் கிறிஸ்தவத்தின் அழகாகும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். பிறரை மட்டுமே எப்பொழுதும் குற்றம் சொல்லிக் கொண்டிராதபடிக்கு, எனக்கு அதில் எந்த பங்கும் இல்லை என்று பின்வாங்கி போகாதபடி நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கடவுளுக்கு முன்பதாக நாமும் உண்மையாயிருந்து பிறரும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, பிறரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் கருவியாயிருக்க தேவன் தாமே நம்மை தகுதிப்படுத்துவாராக. சுய பரிசோதனை செய்ய நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் தகுதியாய் உருவாக்குவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்குமாய் கூட ஆண்டவரே நல்ல தாழ்மையின் உள்ளத்தை நீர் கொடுக்கும்படியாய், பிறரை குற்றம் சாட்டிருப்பதற்கு முன்பதாக எங்களை நாங்களே நிதானித்து எங்களை சுய பரிசோதனை செய்து உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாயிருக்க, பிறரையும் ஆண்டவரே நல்வழிப்படுத்த நாங்கள் ஒரு கருவியாயிருக்க, நாங்களும் உம்முடைய கருத்திலிருந்து கிருபைகளை ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாள் ஒரு ஆஸ்வாதத்தின் நாளாய் அமையும்படி மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.